அப்போ கலைஞர் உருவாக்கிய அந்த இளைஞர்கள் கூட்டம் அது இன்னைக்கு உருவாகி இருக்கா? இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்கா? புதிய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. அப்ப நீங்க இத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப சொற்பமாக நடந்தத விதிவிலக்குகள விதியா சொல்லக்கூடாது. சிற்றரசு வந்தாரு, இவர் வந்தாரு, சன் ராமநாதன் வந்தாரு. இப்படி நீங்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் விதிவிலக்குகள். எங்காவது அங்கொன்றும், இங்கொன்றுமாய் நடந்தது. நான் என்ன கேட்கிறேன்னா சார், நீங்க மாவட்ட செயலாளர்கள லிஸ்ட் எடுங்க சார். மாவட்ட செயலாளர்கள லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு 75 மாவட்ட செயலாளர்கள் வந்தா, அதுல 65 மாவட்ட செயலாளர் எத்தன வருஷமா மாவட்ட செயலாளரா இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. காந்தி எத்தன வருஷமா மாவட்ட செயலாளர்? பெரிய கருப்பன் எத்தன வருஷமா மாவட்ட செயலாளர்? மூர்த்தி எத்தன வருஷமாக மாவட்ட செயலாளர்? இப்படி ஒரு பெரிய பட்டியலை எடுத்து நீங்க போடுங்க. எத்தனை வருடமாக தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க? இப்ப அவங்க எல்லாம் ஏன் புதியவர்கள உருவாக்க மாட்டாங்களா? புதியவர்களுக்கு வாய்ப்பே தர மாட்டாங்களா?